இது வந்து மக்கள வந்து ஏமாற்றுற வந்து இவங்களுக்குள்ள வந்து இன்டர்னல் கூட்டணி. சட்டங்கள் எவ்வளோ நல்ல சட்டங்களாக இருந்தாலும், அதை செயல்படுத்துபவர்கள் சரியான ஆட்களாக இல்லாதபோது, இந்த சட்டம் சமுதாயத்திற்கு பயன்படுத்தாது. அரசாங்கங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணத்தோடைய பில்லோடைய தொகை 25,000 கோடியாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாமூல் தொகையை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள். 2026 தேர்தல் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது? மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கின் தற்போதைய நிலவரம் என்ன? இது போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில் தர சார் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட நேரடியா கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடலாம். சார், இப்போ தமிழ்நாட்டுல பரபரப்பா போய்கிட்டு இருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடி ரெய்டு, டாஸ்மாக் வழக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய பிரபலங்கள் இருக்கிறதாகவும், துணை முதலமைச்சரெல்லாம் கைது பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சமூக வலைதளத்துல வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நிலையில உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வழக்கை வந்து கோடை விடுமுறைக்கு அப்புறமா இதை பத்தி விசாரணை செய்து இந்த வழக்கை வந்து நம்ம முடித்து வைக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலாக சோமாபானம் சுறாபானம் என்ற காலத்திலிருந்தே வந்து மதுபானம் வந்து தோன்றிடுச்சு, இதிகாச காலத்திலேயே. அதாவது மதுவை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் வந்து சுட் நாட் ப்ரொமோட் த ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன்ஸ். இதை விட்டு இப்போ இங்கே யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அந்த ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து அந்த மதுவிலக்கு அமலாக்கத்துறை தான் வந்து மது கடைகளையே நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு டாஸ்மாக்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அது மூலிமா நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த மதுபானம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி. இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மதுபானம் வந்து அரசாங்கம் வந்து ப்ரைவேட் ஆட்களுக்கு வந்து ஏலத்தில் விட்டு ப்ரைவேட் ஆட்கள் ஒயின் ஷாப் எடுத்து நடத்துவாங்க. இப்போ வந்து அரசாங்கமே வந்து அதை நடத்துகிறாங்க. ஏன்னா அது வெளி ஆட்களுக்கு போகிற அந்த பணத்தை இது வந்து வரி பணமாக வந்து மக்களுக்காக இது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுபானத்தை வந்து இவங்களே வந்து விற்பனை செய்கிறாங்க. இந்த மது ஆலைகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 15 மது ஆலைகள் கிட்ட சொந்தமாக இருக்குது. அதில் வந்து 9 வந்து ஆளுங்கட்சியிலும் 6 வந்து ஏற்கனவே உள்ள எதிர்கட்சிகளும். மிடாஸ் என்ற ஒரு மதுபான ஆலையில் வந்து இப்போ ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். 60%, 70%, 30%. இப்போ முன்னாடி ஆட்சி வந்தால் இவங்க உற்பத்தியாளர்கள்கிட்ட இருந்து 70% வாங்குவாங்க. பின்னாடி ஆட்சி இவங்களுக்கு இப்போ ஆட்சி வந்ததுனாக்கா இவங்க உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து இவங்க 70% வாங்குவாங்க. 30% எதிர்கட்சி வந்து ஆலைகள்கிட்ட வாங்குவாங்க. இது வந்து மக்களை வந்து ஏமாற்றுற வந்து இவங்களுக்குள்ள வந்து இன்டர்னல் கூட்டணி. இன்டர்னல் கூட்டணியில் எத்தனை ஆயிரம் கோடிக்கு வந்து இங்கே வந்து பில் போடுறாங்க, எத்தனை ஆயிரம் கோடிக்கு கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு தோராயமாக ஒரு 25,000 கோடிக்கு வாங்குறாங்கன்னு சொன்னால், அந்த வந்து அரசாங்கங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணத்தோடைய பில்லோடைய தொகை 25,000 கோடியாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாமூல் தொகையை, அதாவது அந்த நிறுவனங்கள் இவர்கள் எந்த ஆலைகளிடம் கொள்முதல் செய்கின்றார்களோ அந்த நிறுவனங்கள் அவர்களுக்கு இந்த மாமூலை வந்து இங்கே பில்லாக கொடுத்து விட்டது அங்கே கேஷாக வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் கொடுத்து மீண்டும் அது முதலீடுகளாக திரும்பவும் வந்து இந்த மாநிலங்களுக்கே வந்து அவை முதலீடுகளாக மாறுகின்றன. அப்படிப்பட்ட 2 ஆட்சியிலையுமே வந்து மதுபான ஊழல் பெரிய அளவிலே நடந்திருக்கின்றது. வேண்டியப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் வேண்டாதவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காகவும் இந்த டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்துகிறார்கள் என்று ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுவார்கள். அப்படி இருக்கையில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்கா, ஒரு டாஸ்மாக் என்றது வந்து தனிப்பட்ட நபர்கள் வந்து அதில் வந்து யாரெல்லாம் வந்து வழக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 45 வழக்குகள் இருக்கின்றன. அந்த 45 வழக்குகள் வந்து அந்த தனிப்பட்ட நபர்கள் செய்கின்ற ஊழலின் அடிப்படையில் ஒரு நிறுவனத்தின் மீதே நடவடிக்கை எடுத்து நீங்கள் அந்த நிறுவனத்தையே வந்து சோதனையிட்டு அந்த நிறுவனத்தை செயல்படாமல் முடுக்குவதற்கு வந்து நீங்கள் உங்களுக்கு உரிமை இல்லை. அதனால் தன்னுடைய இடி வந்து தன்னுடைய வரம்பை மீறி வந்து
இந்த வழக்குகளில் தலையிடுகின்றது. அதனால் வந்து இந்த இடி டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளே நுழைந்து இது விசாரணை நடத்துவதற்கு தடை விதிக்கிறோம் என்று இடைக்கால தடை சரி, இதே மாதிரியான வழக்கு வந்து ஒரு சாமானிய மக்கள் மேல இருக்கு அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா இதுவே பெரும் புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வழக்கு வந்து தள்ளி வைக்கப்படுது, தடைகள் வருது, அதே மாதிரி பதவியில இருந்து நீக்கப்படுறாங்க, திரும்ப மீண்டும் அவங்களே அந்த பதவிக்கு வந்துடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீதி வந்து எல்லாருக்கும் வந்து சமமான நீதி தான் என்றது வந்து உண்மை. சட்டம் வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது. சட்டங்கள் எவ்வளோ நல்ல சட்டங்களாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் சரியான ஆட்களாக இல்லாத பொழுது இந்த சட்டம் சமுதாயத்திற்கு பயன்படாது என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கின்றார். அதுதான் நான் இங்கே வந்து குறிப்பாக உணர்த்துகின்றேன். சட்டங்கள் எல்லாமே நல்ல சட்டங்கள் தான். யார் செயல்படுத்துபவர்கள் தவறான ஆட்களாக இருக்கும்போது ஜாதிக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு நீதி என்பது போல மாறுகின்றது. இங்கே நீதிமன்றத்தை விமர்சிப்பது என்பது அல்ல. நீதியை, அதாவது தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாது. இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இப்போ வந்து ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றன. சிலருக்கு வந்து காலதாமதமாக வழக்குகள் நடைபெறுகின்றது என்றால் அவரவர்கள் வழக்கறிஞர்களும் ஒரு 80% பங்கு இருக்கின்றது. சில நேரத்திலே வந்து யாருக்கு எவ்வளவு விரைவாக வந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த நீதித்துறையிலே வந்து எடுத்து செல்கின்றார்களோ அதை பொறுத்து தான். இப்போது வந்து வழக்கு தாமதமாக நடைபெறுகிறது என்றால் உயர் நீதிமன்றத்திலே வந்து ஸ்பீடி ட்ரையல் கேட்டு வந்து ஒரு டைரக்ஷன் கேட்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இங்கே ஹைகோர்ட்டில் வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டேவை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இடி ரைடு தொடர்ந்து நடக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆகையினால வந்து அரசாங்கத்தை வந்து கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் வந்து நடக்கலாம்னு சொன்னதால இவங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிட்டு அதில் வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து இந்த வழக்கை வச்சு நம்ம வந்து ஒரு வழக்கை வச்சு நம்ம வந்து மக்களுக்கு வந்து நீதியுடைய பரிபாலனத்தை பற்றி நம்ம பேச முடியாது. சார், 2026 தேர்தல் உங்களுடைய பார்வை என்ன? 2026 தேர்தல் வந்து மிக ஒரு கடுமையான 4 முனை போட்டியாக இருக்கும். புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் முறையாக தேர்தலை சந்திக்கின்ற கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சி என்பது யாருடனும் கூட்டணி இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடுவோம். ஏனென்றால் ஒரு முறை கூட்டணி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த கூட்டணி மாறி மாறி மற்றவர்களுடைய கூட்டணிக்கு சென்று கொண்டே தான் கடைசியிலே வந்து அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒன்று இல்லாமல் போயிருக்கும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்கள் பெரிய தலைவர்களை கலைஞர் வேண்டாம் என்றும், திரு மு.க. ஸ்டாலின் வேண்டாம் என்றும், திரு உதயநிதி வேண்டாம் என்றும், அவர்கள் வேண்டாம் என்று தான் புதிதாக எங்கள் கட்சிக்கு இளைஞர்கள் வருகின்றார்கள் என்றால், மீண்டும் அதிமுகவிலே எடப்பாடி வேண்டாம் என்றும், ஜெயலலிதா அம்மையார் வேண்டாம் என்றும், எம்ஜிஆர் அவர்கள் வேண்டாம் என்றும் எங்கள் கட்சிக்கு வந்தவர்களை மீண்டும் எடுத்துக்கொண்டு போய் அவர்களிடமே அடமானம் வைத்து அவர்களிடமிருந்து 2 சீட்டோ 1 சீட்டோ வாங்கி வருவதற்கு எங்களுக்கு எண்ணம் இல்லை. அது மட்டுமல்லாமல் எங்கள் தேசியத்திலே 3வது பெரிய கட்சி, எங்களுக்கென்று ஒரு பர்மனண்ட் சிம்பிள் இருக்கின்றது. அது யானை சின்னம். பகுஜன் சமாஜ் கட்சியோடைய நிலைப்பாடு மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்த தேர்தலிலே நாங்கள் கண்டிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் யார் என்பது தெரிய வரும். அதற்கு அடுத்த தேர்தலிலே நாங்கள் எதிர்க்கட்சியாக இருப்போம். அடுத்த தேர்தலிலே அடுத்த 10 ஆண்டுகளிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம். சார், இன்னைக்கு நாங்க கேட்டிருந்த அனைத்து கேள்விகளுக்குமே மிகவும் பொறுமையா யதார்த்தமா பதில்கள் கொடுத்திருந்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு, உங்க நேரத்தை எங்களுக்காக செலவு செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் நேர்காணலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் சௌந்தர்யா.